வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, டெட் தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும், அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள், தேர்வு முடிவுகள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளில் ஏதேனும் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும், உத்தரவுகளும் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு திடீர் சலுகை மாற்றம் 3 முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாய உத்தரவின் அடிப்படையில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதிரடியான சலுகை மாற்றம் பற்றிய முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வு எழுதி தகுதி பெற வேண்டும் என்பதில் மாற்றம் செய்து அதை 3 ஆண்டுகளாக நீட்டித்து தீர்ப்பு வழங்கினர். மேலும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்றும், இதற்கு மேல் கால அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பள்ளி ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வுக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் தேர்வு எழுதுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக நீட்டித்து உத்தரவிட்டது. பள்ளி ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் தொடர்ந்து ஆசிரியராக பணிபுரிய தகுதி தேர்வில் நிச்சயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் தாராளமாக அவர்கள் ஆசிரியர் வேலையை விட்டு வெளியேறலாம் என்றும் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தனர். தேவைப்பட்டால் ஓய்வு பெறும்போது கிடைக்கும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் எனவும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட அரசுகள் கட்டாயப்படுத்த முடியுமா என்பதை விசாரிப்பதற்காக அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தனர். இந்த தீர்ப்பு தமிழகத்தில் ஆசிரியர்கள் மத்தியில் கவலையான விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்பு எதிராக அப்போதைய திமுக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் பல ஆண்டுகளாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிராய்வு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திபங்கர் தத்தா, சதீஷ் சந்திர சர்மா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் மனுவை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் முந்தைய தீர்ப்பில் சில மாற்றங்கள் நீதிபதிகள் மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் 2 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டு இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இந்த தகவல்கள், உத்தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.